மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிவோஷனல் vlog தான் பார்க்க போறோம். புரட்டாசி தளிகை வந்துட்டு நாங்க செகண்ட் வீக் வந்து படையல் போட்டிருந்தோம் பெருமாளுக்கு. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த vlogல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த தளிகை போடுறதுனால என்னென்ன பயன்கள், இந்த தளிகை வந்து எப்படி போடுறது, என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து நம்ம படைக்கலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த vlogல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தளிகை போடுறீங்க, இல்ல பெருமாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து புரட்டாசி மாசம் வந்து எப்படி வழிபடுறது தெரியல அப்படின்னா இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப வீடியோக்குள்ள போலாம். புரட்டாசி தளிகைனாலே ரொம்பவே கிளீனா செய்யணும். சோ வீட்ல வந்து நான்வெஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எல்லாருமே ரொம்ப சுத்தமா இருப்பாங்க. அண்ட் முக்கியமா பெருமாள் பக்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிளீனா இருப்பாங்க. அண்ட் எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு பெருமாளுக்கு விளக்கேத்தி வழிபடுவாங்க. 4 வாரத்துல நம்ம எப்ப வேணாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தளிகை வந்து நம்ம போடலாம். இந்த வாரம் தான் போடணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் வந்து ஃப்ரீயா இருக்கும், எந்த வீக் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த வீக் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வீக் வந்துட்டு நாங்க தளிகை போட்டிருந்தோம். செகண்ட் வீக் சாட்டர்டே வந்து தளிகை போட்டிருந்தோம். அப்பதான் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் தளிகை போடுற ஒரு நாள் முன்னாடி நீங்க அந்த கேஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சாமிக்கு வந்து படைக்க போறோம் இல்லையா, சமையல் எல்லாம் பண்ணி, அதனால அந்த கேஸ் அந்த டாப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் நாங்க அன்னைக்கே வந்து கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. நீங்க இப்போ தளிகை போடுறீங்க சனிக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமையே மோஸ்ட்லி வந்து கிளீன் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாசக்கால் எல்லாமே கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அண்ட் வாசக்கால்லையுமே நாமம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் எல்லாம் போவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் டைம் இருக்காது. இல்ல நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்க சாட்டர்டேவே பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மார்னிங் டிஃபன் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருந்து மத்தியானம் வந்து பெருமாளுக்கு படைச்சிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த கிளைமேட்மே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ஏஞ்சி பாத்திரம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டு வாசக்காலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அத்தை எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு வேலை வந்து பாத்துட்டு இருந்தோம் நாங்க. நாங்க ஃப்ரைடேவே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே வந்துட்டு வாங்கி வச்சிட்டோம். நாம கட்டி எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஸோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஏஞ்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாசக்கால் கிளீன் பண்ணி அதுல நாமம் எல்லாம் வந்து போட்டாச்சு. அண்ட் கதவுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாமம் எல்லாம் போட்டுக்கலாம்.
அன்னைக்கு இந்த கோலம் வேலை எல்லாமே வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ கோலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்துட்டு பொறுமையா போட்டு வச்சுட்டுருந்தேன். இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு வச்சு கோலம்லாம் போட்டேன். ஆனா, பசங்க சாமி கும்பிடுறதுக்குள்ளயே வந்து வீட்டுக்கு நெறைய குட்டீஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கலைச்சுட்டாங்க குட்டீஸ் சாமி கும்பிடுறதுக்குள்ளயே. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து குட்டியா வந்து சாக் பீஸ்லயே கோலம் போட்டாச்சு. அண்ட் வந்து நீங்க வந்து அரிசி மாவு இருந்தா அதிலயுமே கோலம் போடலாம். ஸோ அழகா வந்து பெருமாளுக்கு கோலம்லாம் போட்டு நீங்க வந்து சாமி கும்பிடலாம். அண்ட் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெரைட்டி ரைஸ் தான் செய்யணும்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு மார்னிங் வந்து வீட்ல கெஸ்ட் வந்ததுனால, நாங்க வந்து டிஃபனுக்கு பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, சிஸ்டர் வந்துட்டு மாலைலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு எளிமையான வழிபாடு தான். ஸோ இததான் வச்சு பண்ணணும் அப்டின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பெருமாளுக்கு நீங்க அத வச்சு வந்து படைக்கலாம். வெறும் பொங்கல் மட்டும் தான் பண்ண முடியும் அப்டின்னா கூட, பொங்கல் மட்டுமே நீங்க வந்து பெருமாளுக்கு வச்சு படைச்சு சாமி கும்பிடலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா, சாமி ரூம் கீழ வந்துட்டு பெருமாள் வச்சு கும்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால சங்கு எல்லாமே சாமி ரூம் கீழயே வந்து கோலம் போட்டிருந்தேன் காவியால. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அத்தாலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு வந்து வொர்க் இருந்ததுனால அவங்க வந்து வொர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். சிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, விளக்குக்காக வந்து மாவிளக்குக்காக மாவெல்லாம் பெசஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு சிஸ்டர் வந்து சாமி டெக்கரேஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்ககிட்ட வந்து பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கு. ஸோ ஃபோட்டோ வச்சு இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். பட் எல்லாருமே வந்துட்டு இந்த பெருமாள் வச்சு சாமி கும்பிடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் டக்குன்னு வந்து மாத்தியாச்சு. டெக்கரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து அந்த செட் பண்றது எல்லாமே அப்பா பண்ணி குடுத்துட்டாங்க. சிஸ்டர் வந்து ஃபுல்லா மாலைலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெரைட்டி ரைஸ்லாம் வந்து செய்யவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து எல்லாருக்குமே நாமம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் நாமம் போட்டேன். அதனால கொஞ்சம் அர்ஜென்ட்டா போட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த நாமம் வந்து கரெக்ட்டா விழல. ஏன்னா எல்லாருக்குமே பசி வந்துடுச்சு. ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு செய்யறதுக்கு. ஸோ இருக்கிற எல்லா குட்டீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா வந்துட்டு நாமம் போட்டாச்சு. அன்னைக்கு நீங்க தலிகை போடுற அன்னைக்கு கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து நாமம் போட்டு நெத்தியில வந்து நம்ம நாமம் போடணும். அண்ட் வந்து நம்ம பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிட்டா ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் நாங்க அன்னைக்கு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா, 2 வகையான சுண்டல், தயிர் சாதம், லெமன் சாதம், வடை வந்து செஞ்சிருந்தோம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், ரசம், சைட் டிஷ்க்கு வந்து வாழைக்காய் செஞ்சிருந்தோம். ஸோ நெறைய ஐட்டம்ஸ் வந்து அன்னைக்கு வந்து எங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சிருந்தோம் வடை பாயாசத்தோட. அண்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வந்துட்டு இந்த இந்த வாட்டியுமே வந்து பெருமாள் ஃபேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைஸ்லயே வந்துட்டு அப்பா கிளியரா தான் வந்து இருக்கு. நானும் பண்ணியிருந்தேன். அப்பாவும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நாமம் போட்டு இந்த இது விளக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்ஸ்டால நெறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்குல வந்துட்டு நாமம் போட்டு, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சமே லேட் ஆனதுனால, ஃபாஸ்ட்டா வந்துட்டு எல்லாருக்கும் நாமம் போட்டு கும்பிடுற மாரி ஆயிடுச்சு. அந்த நாமமும் எல்லாருக்கும் ஒழுங்காவே வரல. அண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெருமாளுக்கு படைக்கிறதுக்கு வந்து படி இருக்கு இல்லையா? அந்த படியில வந்து குட்டி பசங்கலாம் வீடு வீடா போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த அரிசியில தான் வந்துட்டு நம்ப இந்த சமையலே வந்து செய்யணும். அந்த அந்த அரிசியில தான் நம்ம வந்து சமைச்சு பெருமாளுக்கு படையலே போடணும். இப்பலாம் வந்துட்டு கூச்சமா இருக்கிறதுனால யாரும் வந்து வீடு வீடா போறதும் இல்ல, நம்ம கேட்கறதும் கிடையாது. அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து அப்படிதான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எதனா வேண்டுதல் இருந்தா கூட வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. வீடு வீடா போயிட்டு படி வச்சு அரிசி வாங்கி அந்த வீட்டுக்கு வந்து அந்த அரிசிய கழுவி சமைச்சு, ஆனா அந்த படிக்கு தான் அந்த படிய வந்து பெருமாளா நெனச்சு வந்து தலிகை வந்து போட்டு வழிபட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்பவும் ஒரு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து இப்ப எல்லாருமே வந்து கூச்சப்பட ஆரம்பிச்சுட்டோம். அதனால நெறைய விஷயங்கள் வந்து நம்மளால ஃப்ராங்கா வந்து கேட்கவும் முடியல, பண்ணவும் முடியல. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் பண்ணல. பட் நான் வந்து எங்க அத்தைகிட்ட சொல்லும்போது, அத்தை என்ன சொன்னாங்க, "அப்படிதான் பண்ணணும். அதுதான் கரெக்ட்டான வழிபாடு. நாங்கலாம் அப்படிதான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அந்த விளக்கு வந்து அந்த அளவுக்கு ஒழுங்கா வரல.
ஏன்னா அது அந்த டைம்ல தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா வந்து எல்லாமே இலையெல்லாம் போட்டு எல்லா ரைஸும் வந்து வச்சு படைச்சாச்சு. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஃபேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸாக்ட்டா வரல. பட் ஓகேவா வந்துருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. டைமும் ஆயிடுச்சு. அதனால கடகடன்னு கொஞ்சம் செஞ்சாச்சு. எங்க தாய்மாமா வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து மாலை போட்டிருந்தாங்க. ஸோ யூசுவலாவே எங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு பெருமாள்லாம் வந்து கும்பிடுவோம். பட் தலிகை யாரும் போட மாட்டோம். என் ஹஸ்பண்ட் சைட்ல மட்டும் தான் வந்து தலிகை போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்க பண்றோம் அப்படின்றதுனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்து செம்ம ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த அத்தை வந்து பாத்தீங்கன்னா, கூச்சமே படாம பெருமாள் நாமம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கே வந்து கிண்டல் பண்ணாங்க. திருப்பதிலலாம் வந்து சொல்றோம்ல, ஏன் இங்க சொல்ல கூச்சப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்துட்டு கிண்டல் பண்ணி ஜாலியா போச்சு அன்னைக்கு டேவே. அம்மா கூடயுமே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பா வீட்ல எல்லாமே புரட்டாசி மாசம்னா ரொம்ப கிளீனா இருப்பாங்க. வடை மாலைலாம் சாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தலிகை போட்டதா வந்து சொல்லல. ஸோ ஆனா வந்துட்டு இந்த தலிகை போடுறது வந்து எல்லாருக்குமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வீட்டுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு எல்லாரும் ஒண்ணா தலிகை போடலாம்னு சொல்லிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒண்ணு கூடி நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து வைக்கும்போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லாருமே வீடியோ எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து கூச்சப்படுறாங்க. ஏன்னா நாமும் போட்டிருக்கறதுனால என்ன வீடியோல காட்டாத என்ன வீடியோல காட்டாதுன்னு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. என் சிஸ்டரா இருக்கட்டும் அண்ட் வந்து ஃபேஸே வந்து காட்டவே இல்ல. ஸோ வந்து நம்ம பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த முறையில வேணா வழிபடலாம். இப்படிதான் பண்ணணும் எந்த ரூல்ஸுமே இல்ல. உங்ககிட்ட என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடலாம். அண்ட் நம்ம தலிகை போடுறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும். நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு விஷயத்த மேற்கொள்ளும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாம் போடணும் அப்படின்றது. ஸோ வந்து நான் இதெல்லாம் வந்து அடிஷ்னலா பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க சாமி கும்பிடலாம். இந்த vlog எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அண்ட் நெக்ஸ்ட் என்ன vlog போடணுன்றத கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம். பாய்.